இறைவனை நோக்கி மன்றாடுவோம். என்னை அல்லாமல் உங்களாலே ஒன்று செய்து கொள்ள முடியாது என்று சொல்லி போன எங்கள் இறைமகனார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த வேளையிலும் கூட உம்முடைய சகாயத்தை நாடினவர்களாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. நீர் எங்கள் வாழ்க்கையை பக்குவப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம். இதை நாங்கள் கேட்டு மகிழ, இதை நாங்கள் பாடி மகிழ, இதை சிந்தித்து இன்புற, எல்லாவற்றுக்கும் மேலாக கேட்டவைகளை நாங்கள் கடைபிடித்து ஒழுக, உமக்கு பிரியம் உண்டாக வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஜீவன் பலன் தந்தவரே ஸ்தோத்திரம், எனக்காக யாவும் ஈந்தவரே ஸ்தோத்திரம். ஜீவன் பலன் தந்தவரே ஸ்தோத்திரம், எனக்காக யாவும் ஈந்தவரே ஸ்தோத்திரம். இந்த நாளை காணச் செய்தீர் ஸ்தோத்திரம், இந்த நாளை காணச் செய்தீர் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் துதி ஸ்தோத்திரம் துதி ஸ்தோத்திரம், ஜீவன் பலன் தந்தவரே ஸ்தோத்திரம். ஜீவன் பலன் தந்தவரே ஸ்தோத்திரம், எனக்காக யாவும் ஈந்தவரே ஸ்தோத்திரம். ஜீவன் பலன் தந்தவரே ஸ்தோத்திரம், எனக்காக யாவும் ஈந்தவரே ஸ்தோத்திரம். இந்த நாளை காணச் செய்தீர் ஸ்தோத்திரம், இந்த நாளை காணச் செய்தீர் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் துதி ஸ்தோத்திரம் துதி ஸ்தோத்திரம், ஜீவன் பலன் தந்தவரே ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த இன்னிசையில் நற்செய்தி என்ற நிகழ்ச்சி மூலமாக உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நல்ல ஒரு மாவதர வேணாம் சாஸ்திராவுடைய ஜெபத்தை கேட்டீர்கள், நல்ல ஒரு பாடலை கேட்டீர்கள். சிறு பிள்ளைகள் நல்ல பாடல், அழகாக ரெவரண்ட் எசேக்கியேல் ஜார்ஜ் அவர்கள் இயற்றிய பாடலை கேட்டீர்கள். அவன் மரித்தும் பேசுகிறான் என்ற வேத வசனத்தின்படி ரெவரண்ட் எசேக்கியேல் ஜார்ஜ் அவருடைய பாடல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவராக இயேசு, நான் வேடிக்கையாக சொல்வேன், நம்மை விட பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் இந்த நாளை காணாவிட்டாலும் உங்களையும் என்னையும் கிருபையாய் தேவன் வழிநடத்துகிற கிருபைக்காக நன்றியோடு அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். நம்மை விட பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் இன்றைக்கு இல்லாவிட்டாலும் அநேகம் பேர் நம்மளை விட நீதிமான்கள் பரிசுத்தவான்கள் வியாதியோடு வேதனையோடு பலவிதமான போராட்டங்களோடு இருக்கின்றார்கள். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்த சுகத்திற்காக, பலனுக்காக, ஜீவனுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிற என்ற வேத வசனத்தின்படி நாம் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகின்றார். அதே பவுல் 2 கொரிந்தியர் 9:15 தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகின்றார். நமக்கு தேவன் ஒவ்வொரு நாளும் நல்ல நல்ல ஈவுகளை கொடுத்திருக்கின்றார். நடந்து போகிறவன் நமக்கு சைக்கிள் இல்லை என்று சொல்லி கவலைப்படுவான். சைக்கிளை செல்லுபவன் நமக்கு 2 சக்கர வாகனம் இல்லை என்று சொல்லி கவலைப்படுவான். 2 சக்கர வாகனத்திலே செல்பவன் நமக்கு கார் இல்லை என்று கவலைப்படுவான். காரிலே செல்கிறவன் இதைவிட இன்னும் விலை உயர்ந்த காராக இருந்தால் நன்றாயிருக்கும் என்று அவன் நினைப்பதும் உண்டு. அதைவிட ஆகாய விமானத்தை பார்க்கும் பொழுது நாமும் ஆகாய விமானத்திலே பறக்கலாமா என்று சொல்லி அப்படிப்பட்ட எண்ணங்கள் உண்டு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்த ஜீவனுக்காக, பலனுக்காக, சுகத்திற்காக ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி துளிகளும் நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். 1 நாளாகமம் 16 கர்த்தரை துதித்து
அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள் என்று சொல்லுகின்றார்கள். இன்றைய நாளிலே நாம் ஒரு கடைக்கு சென்று ஒரு காப்பி சாப்பிட்டோம் என்று சொன்னால் நாம் அடுத்தவர்கள் என்ன சொல்லுவோம்? ஐயா, அங்கே காப்பி சூப்பராக இருக்கு என்று சொல்லுவோம் அல்லவா? அதே போல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் நாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகின்றார். அதையே சங்கீதக்காரன் 30ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலே, என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன் என்று சொல்லுகின்றார். மிக அழகாக சொல்லுகின்றார். ஒவ்வொரு நாளும் துதிப்பேன் என்று சொல்லுகின்றார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே, 84 வயதுள்ள விதவை கர்த்தரை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினார். 84 வயது விதவை பேசினாள் என்று சொல்லி வாசிக்கிற ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவருடைய நாமத்தை மற்றவர்கள் சொல்கிறோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அதையே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்திலே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகின்றார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன், நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி உண்டு. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே பவுல் மிக அழகாக சொல்லுகின்றார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லுகின்றார். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே சிறைச்சாலையிலே கையிலே விலங்கு காலிலே விலங்கு போட்டிருந்தாலும் ஆண்டவரை நடு இரவிலே பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடினார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். எப்பொழுதும் என்று சொல்லி வாயால் சொன்னதோடு மாத்திரமல்ல, வாழ்க்கையிலே அவர் வாழ்ந்து காட்டினார். நாம் என்ன சொல்கின்றோம்? நமக்கு ஒரு வேதனை சோதனை இருந்த பொழுது ஆண்டவரே நான் தானா கிடைத்தேன் என்று சொல்லி புலம்புகிறோம் அல்லவா? சங்கீதம் வேதாகமத்தில் 150 சங்கீதங்கள் உண்டு. ஆனால் புலம்பல் என்ற அதிகாரம் 5 அதிகாரம் உண்டு. நாம் புலம்பலாக இருக்கிறோமா? சங்கீதக்காரனாகிய சங்கீதத்தை நாம் வாசித்துக் கொண்டே இருக்கிறோமா? அதே சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகின்றார். நாம் என்ன சொல்லுவோம்? நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த அற்புதங்களை அதிசயங்களை நாம் மற்றவர்கள் சொல்ல வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவும் என்று சொல்லுகின்றார்கள். ஸ்தோத்திர பலியை ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, தேவன் தம்முடைய ஒரே பிரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி மிக அழகாக இயேசுவானவர் சொல்லுகின்றார். விண்ணுலகை விட்டு மண்ணுலகிலே வந்து முதலாம் ஆதாம் செய்த கீழ்ப்படியாமையின் காரணத்தை கீழ்ப்படிந்து அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தி கடைசி சொட்டு இரத்தம் வரை நமக்காக பாடுபட்டார். இதை பார்க்கின்ற அன்பின் மக்களே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில யோசித்து பாருங்கள். ஸ்தோத்திர பலியில ஏறெடுக்கப்போம். நாங்கள் நீடிய பொறுமையாயிருந்து இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட யோபு வாழ்க்கை வரலாறு, மாமியாரோடு ஒட்டி கொண்ட ரூத் வாழ்க்கை வரலாறு, அதோடு பாதை தவறிப்போன யோனா வாழ்க்கை வரலாறு, அதோடு மட்டுமல்ல பரபாஸ் வாழ்க்கை வரலாறு, மிஷன் ராக்லாந்து வாழ்க்கை வரலாறு ஆகியவற்றை மேடையிலே ஒளி காட்சியாக 25 நபர்களை கொண்டு நேர்த்தியாக நாங்கள் செய்து வருகின்றோம். சங்கீதக்காரன் சொன்னது போல என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்தோட நாமத்தை உயர்த்துவோமாக என்று சொன்ன வேத வசனத்தின்படி இந்த ஒளி காட்சியை உங்கள் பகுதியில் குறைந்த செலவில் நேற்ற காத்திருக்கிறோம். நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்து உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நல்ல ஜபத்தை கேட்டு அழைக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. ஜீவன் பலன் தந்தவரே ஸ்தோத்திரம்,
எனக்காக யாவும் ஈந்தவரே ஸ்தோத்திரம். ஜீவன் பேலன் தந்தவரே ஸ்தோத்திரம். எனக்காக யாவும் ஈந்தவரே ஸ்தோத்திரம். இந்த நாளை காணச் செய்தீர் ஸ்தோத்திரம். இந்த நாளை காணச் செய்தீர் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் துதி ஸ்தோத்திரம் துதி ஸ்தோத்திரம். ஜீவன் பேலன் தந்தவரே ஸ்தோத்திரம். ஜீவன் பேலன் தந்தவரே ஸ்தோத்திரம். எனக்காக யாவும் ஈந்தவரே ஸ்தோத்திரம். ஜீவன் பேலன் தந்தவரே ஸ்தோத்திரம். எனக்காக யாவும் ஈந்தவரே ஸ்தோத்திரம். இந்த நாளை காணச் செய்தீர் ஸ்தோத்திரம். இந்த நாளை காணச் செய்தீர் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் துதி ஸ்தோத்திரம் துதி ஸ்தோத்திரம். ஜீவன் பேலன் தந்தவரே ஸ்தோத்திரம்.